இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒன்று கூடுதலில் நம்ம எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய சிறப்பான அட்டெண்டன்ஸை நம்ம காமிக்கிறோம். ஓகே, சிஎல்சி ராயல் ஃபேமிலியுடைய ஒன்று கூடுதல் அது என்னது, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் அது இன்னும் நிஜமாக காட்சியளிக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் யாருனால? தேவ ஆவியினால் காரியங்கள் கூடுகிறது. அல்லேலூயா. நம்முடைய மனுஷனுடைய செயல் கொஞ்சம் தான். என்ன சில நேரம் உங்களுக்கு பார்க்கும்போது என்னடா ஆமி மாதிரி இருக்குது அப்படின்னு. இது ஆமிலாம் கிடையாது. விருப்பத்தோடு பங்கு பெறும்போது தேவன் காரியங்களை செய்வார். அதை நான் பார்க்குறேன், இன்னமும் நாம் பார்ப்போம். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, நான் சொன்னபடி நமக்கு என்னது, இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னும் கொஞ்ச நாள் அங்கே பின்னால் இருக்கிற நாக்காளிலாம் நிரப்பப்பட்டுரும். சொப்பையே நமக்கு முக்கால்வாசி நிரம்பிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான், காவாசி இருக்குது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், தொடர்ந்து சந்திங்க, தொடர்ந்து ஆட்கள்கிட்ட பேசுங்க, தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துறதுக்கு வேண்டிய வழிகளை தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக. அல்லேலூயா, ஆமென். ஸோ புதிதாக வந்த சிஸ்டர் யார் உங்கள் பேர்? தர்ஷினியா. உங்கள் பேர் சார்? யோகேஷ். ஓகே, அவங்க தொடர்ச்சியாக வந்துட்டுருக்காங்க. ஸோ தர்ஷினியா அன்றைக்கி வந்திருக்காங்க, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். டேனி, ஓகே, டேனியல் பிரதர் தேரன்ஸோட மகன். ஸோ இன்றைக்கி அவர் ஒரு தீர்மானத்தை நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட நமக்கு விசேஷ பிரசங்கியார்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கூடுதல் ஒரு விசேஷமான கூடுதல். அப்படி தான் நம்மளுடைய கைப்பதியில் இருக்குது. எத்தனை பேர் கைப்பதியை பார்த்தீங்க? எத்தனை பேர் கைப்பதிக்கு குட் போட்டீங்க? எத்தனை பேர் போட்டீங்க? எத்தனை பேர் கண்டுக்கவே இல்லை? அல்லேலூயா. ஓகே, ஸோ இனிமேலும் ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? தம்ஸ்அப் போடணும், நீங்கள் ஹார்ட் ஷேப் போடலாம், ஓகே போடலாம், என்னாச்சும் ஒன்று சொல்லுங்கள். ஓகே, ஸோ அது யார்? நம்ம பிரசங்கியார்களை உச்சாரப்பட்டு அவங்கக்கிட்ட அந்த இதை அனுப்பி விட்ருக்கோம் வேறு டிக்டாக்கில். அவங்களும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் குட். ஓகே, நம்ம எதை மற்றவங்க நமக்கு செய்யணும் விரும்புகிறோமோ அதை நாம் முதலாவது பிறருக்கு செய்யும்பொழுது தான் அது நிஜம், அதுதான் உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்றைக்கி ரெவரண்ட் டாக்டர் ஜான் நாகமுத்து, அவருடைய துணைவி ரெவரண்ட் ரெபேக்கா நாகமுத்து நம்ம மத்தியில் இருக்காங்க. ஸோ பாஸ்டர் ரெவரண்ட் ஜான் நாகமுத்துவை பற்றி சொல்லணுன்னா, அவர் தேவனுடைய அழைப்பை பெற்று பிசிஎம் பிஜியில் இருக்கிற ஆங்கில வேதாகம கலாசாலையில் அவருடைய அடிப்படை படிப்பை முடித்து பிற்பாடு அவரோட மாஸ்டர்ஸ் இறையல் படிப்பில் அவரோட மாஸ்டர்ஸை மணிலாவில் ஃபிலிப்பீன்ஸில் அதை படித்து முடித்தார். அதோடு அவருடைய பிஹெச்டி டாக்டரேட் அது பெங்களூர் இந்தியாவில் படித்து முடித்து இன்றைக்கி அவருடைய பேர் முன்பாக ரெவரண்ட் டாக்டர் ஜான் நாகமுத்து. அல்லேலூயா. ஸோ ஒரு படித்த மனுஷன், வேதத்தை குறித்து தேறின ஒரு நபர். அது மட்டும் இல்லை, அவர் அதே மலேசியா பைபிள் ஸ்கூலில், மலேசியா தமிழ் பைபிள் இன்ஸ்டிடியூட், அந்த நாட்களில் நான் படித்த அந்த காலேஜில் அவர் முதல் அமைச்சரால் முதல்வராக இருந்திருக்கிறார். ஓகே, முதல்வராக சில காலம் ஒரு சில வருஷங்கள் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் அந்த மாதிரி அவர் முதல்வராக இருந்தார். ஸோ இப்பொழுது அவர் ஏஐசிஎஃப்
நம்முடைய திருச்சபை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அந்த ஸ்தாபனத்துடைய தலைவராக இருக்கிறார். அது ஆங்கிலத்தில் சொன்னால் சேர்மன் எமரிட்டஸ். அப்படின்னா அவர் எப்போதுமே சேர்மன் இருந்தாலும், புது சேர்மன் இருந்தாலும் இவர் நிரந்தரமான ஒரு சேர்மன். அதுக்கு பேர் தான் சேர்மன் எமரிட்டஸ். ஓகே, ஸோ அந்த அந்த தலைப்பில் அவர் செயல்பட்டு வருகிறார். அதுதான் அவருடைய ASCF உடைய அவருடைய பங்கட். சரியா? ஸோ இந்த நாளில் அவர் மத்தியில் இருப்பதை குறித்து ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய துணைவி ரெவரன் ரெபேக்கா நாகமுத்து அவர்களும் அவரோடு கூட சேர்ந்து இவர்கள் அநேக சபைகளில் போய் வேண்டிய வார்த்தையை பகிர்ந்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இவருடைய கைப்பட எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் போன வாரம் நான் உங்கள்கிட்ட சொன்னது. அது ஆங்கிலத்துலேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஸோ பிற்பாடு அவர் அதை குறித்து சொல்லுவார், அப்போ விலையும் சொல்லுவார். அப்போ நீங்கள் அதை வாங்கி வாசிக்கலாம். அதில் ஒரு நல்ல டாபிக். அது என்னென்னா, என்ன டாபிக்? Why not? ஏன் இப்படி இருக்கக்கூடாது? இப்போ நம்ம போகிற இந்த போதனை சம்மந்தப்பட்ட ஒரு காரியம் அந்த புக்கில் அவர் கலந்து உரையாடுறாரு, அதை குறித்து பேசுகிறாரு. ஸோ இட்ஸ் குட் தட் நீங்கள் வாங்கி அதை வாசிக்க முடிஞ்சால் நல்லது. இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவுகள் வரும், இன்னும் கொஞ்சம் நமக்கு புரிஞ்சல் வரும். ஓகே, ஸோ ஆகையால் இந்த வேலையில் கூட நேரத்தை தாமதிக்காமல் முதலாவது ரெபேக்கா அவர்களை நான் முன்பாக அழைக்கிறேன். அவர்கள் சில வார்த்தைகளை சொன்ன பிறகு தலை நம்ம மத்தியில் வருவார். அல்லேலூயா. எழுந்தவனமாக தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் உட்காரலாம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகழகாக உட்காந்துருக்கீங்க, வர்ணமாக உட்காந்துருக்கீங்க. வாலிபர்கள் உங்கள் வயசுக்கு ஏற்றாப்புல ஜொலிக்கிறீங்க. அப்படியே ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் வாழுகிறீர்கள். உங்களுக்குள்ளார ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரோ அதை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால தான் பார்க்கும் போதும் அழகாக இருக்கீங்க, பேசும்போதும் நல்லா இருக்கீங்க, பழகும் போதும் நல்லா இருக்கிறீங்க. என்ன உள்ளரங்கத்தில் நீங்கள் யாரோ அதுதான் நீங்கள் வெளியேறத்துல வாழ்கிறீங்க. இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, இன்னும் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பாசர மனைவியும் அவங்க குடும்பத்தை அறிஞ்சு கொள்றதுல நாங்கள் பாக்கியவான்கள். தங்க மாதிரி பிள்ளைகளை பெற்று வச்சுருக்காங்க. 3 பொம்பளை பிள்ளைகள். ஆண்டவர் அருமையான கனிகள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட வளர்ச்சி மிகவும் நாங்கள் சின்னலேருந்து பார்த்துட்ருக்கோம். மிக ஒரு அழகான வளர்ச்சி இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில். அழகான ஒரு வாழ்க்கையை ஆண்டவங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் இந்த குடும்பத்தை, உங்கள் போதகர் குடும்பத்தை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்தில் நீங்கள்லாம் சேர்ந்துருக்கிறீங்க. அவங்களுக்குள்ளார இருக்கிற மன மகிழ்ச்சியும் நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிறீங்க. அவங்களுக்குள்ளார வருகிற அந்த தேவனுடைய வசனம், வார்த்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றதுனால அவர்களை போல் நீங்களும் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், தேவனை கண்டுகொள்ள ஒரு கடினமாக இருக்குது. தேவனை கண்டுகொள்வதற்கு, அவரோடு இணைவதற்கு ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை போல் இருக்கிறது. மல்ல கட்டி நான் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. என்னை ஃபோர்ஸ் பண்ணி நான் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. நான் ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவர் யாருன்னு நான் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கையில் இன்றைக்கி உலகத்தில் நிறையா இருக்கிறாங்க. ஸோ அதனால்தான் இயேசு அவர் உலகத்துக்கு வந்தது
அவரை அறிமுகப்படுத்த. நான் யார் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்த. அவர் எங்கேருந்து வந்திருக்கிறார் சொல்லி தன்னுடைய அப்பாவையும் அறிமுகப்படுத்த வந்தார். நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நீங்களும் இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தான். ஆனால் இந்த உறவுக்குள்ளார வருவதற்கு நீங்கள் மிகவும் கடினப்படுகிறீர்கள், மிகவும் வேதனைப்படுகிறீர்கள், மிகவும் துக்கப்படுகிறீர்கள் அப்படி சொல்லி இயேசு நம்மளை குறித்து நம்மளுக்கே அறிமுகப்படுத்த வந்தார். இன்றைக்கு நம்மளை குறித்து நம்மளை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்துக்குள்ளாராக எப்படி வாழுகிறோம் சொல்லி. அதனால்தான் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் வந்து வெளிப்படுத்தினார், நீங்கள் குடும்பத்துக்குள்ளார இருக்கிறீங்க, பிதா குமார பரிசுத்த ஆவி இந்த திருத்துவ குடும்பத்துக்குள்ளார இருக்கிறீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க சொன்னாக்கா அவர் நடுவில் இருக்கிறீங்க. அவர் நடுவில் இருக்கப்படும் போது அவர்கள் பேசப்படுகிற வார்த்தைகள், அவர்கள் சொன்னபடிய காரியங்கள், அவர்கள் வழிநடத்தின காரியங்கள், இதையெல்லாம் உங்களுக்காக மாத்திரம்தான். இது அத்தனை உங்களுக்காகத்தான். உங்களோடு இவர்கள் ஜீவிக்கிறார்கள், உங்களோடு இவர்கள் வாழுகிறார்கள். அதனால் உங்களோட வாழ்க்கை மிகவும் ஆனந்தமான வாழ்க்கை. எல்லாவற்றிலும் நீங்கள் விடுதலை பெற்றவர்கள். சரிங்களா? நீங்கள் இந்த பூலோகத்திற்குரிய காரியத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் விடுதலை பெற்றவர்கள், பரலோகத்தின் ஆவிக்குரிய காரியத்திலும் எல்லாவற்றிலும் நீங்கள் விடுதலை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை பெற்றவர்களாக இந்த குடும்பத்துக்குள்ளார வாழ்கிறீர்கள். நீங்கள் சாதாரண சரீர ரீதியில் பிறந்த குடும்பம் மாத்திரம் இல்லை, அதை விட ஒரு மேலான ஒரு குடும்பம், எல்லா நாட்களிலையும் உங்களோடு இருக்கிற அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி அதை திட்டம் தெளிவுமாக காட்ட வந்தார். இந்த குடும்பத்தில் நீங்கள் இருக்கும்போது தான், இந்த குடும்பத்துக்குள்ளார நீங்கள் வாழும்போது தான் நீங்கள் அந்த சந்தோஷத்தையும், தேங்க்யூ, அந்த குடும்பத்துக்குள்ளார இருக்கிறது என்னன்னு சொல்லி உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும், உங்களோடு வாழ முடியும், உங்களால் வாழ முடியும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம காண முடியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஸோ அந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழுகிறீங்க, அந்த குடும்பத்துக்குள்ளாராக, அந்த குடும்பத்துக்குள்ளார என்னென்ன வார்த்தைகள் பேசப்படுது, என்னென்ன வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது, என்னென்ன வார்த்தை மூலிமா நாம் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், எந்தெந்த காரியத்தில் நம்ம திட்டம் தெளிவாக நம்மளோட வாழ்க்கை காணப்படுகிறது. கவலை இல்லாமல், துக்கம் இல்லாமல், துயரம் இல்லாமல், தவிப்பு இல்லாமல், நம்மளை குறித்து பரிதாபப்படாமல், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த குடும்பத்துக்குள்ளார இருக்கிறது. இந்த குடும்பத்துக்குள்ளார இருக்கிற வாழ்க்கை அதுதான். நோய் நொடி இல்லாமல், சரிங்களா, பிரச்சனை இல்லாமல், மரணத்தை நோக்கி போகாமல், சந்தோஷம், சமாதானம், ஆனந்தம், இந்த மாத்திரம்தான் இந்த குடும்பத்துக்குள்ளார இருக்கிற இந்த காரியத்தை அனுதினமும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு சுதந்திரத்தின் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். ஸோ இது மல்லு கட்டுற வார்த்தை இல்லை, மல்லு கட்டுற வாழ்க்கை இல்லை. இந்த திருத்துவ குடும்பத்துக்குள்ளார வாழ்கிறது நம்ம அக்கா, தங்கச்சி, தம்பி, அம்மா, அப்பாவோட மல்லு கட்டி வாழ்கிற ஒரு வாழ்க்கை போல் இல்லை. இந்த வாழ்க்கையானது எல்லாவற்றிலையும் ஆனந்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, அமைதி உள்ள ஒரு வாழ்க்கையாக, சமாதானம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாக, அந்த வாழ்க்கை அனுபவத்துக்குள்ளாராக நாம் ஆழமாக நாம் தேடும் போது, அதனால தான் நம்ம தேவனை தேடுகிற விதத்தில் நம்ம தேடும் போது, அவர்களுக்குள்ளார இருக்கிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் தெளிவு உள்ளவர்களாக வாழுகிறோம், நாம் விடுதலை பெற்றவர்களாக நாம் வாழுகிறோம். ஸோ அதை தான் நம்ம உலகத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம சிந்தையில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ விரும்பினோம் சொன்னால், நம்ம தேவனுடைய வாழுகிற வாழ்க்கையை நம்ம கற்பனை பண்ண வேண்டும். தேவனை முதலாவது முகமுகமாக நாம் பார்க்க தயாராக இருக்க வேண்டும். அவரை நம்ம எப்படி பார்க்குறோம்? அவர் சிலுவையில் அந்த இறந்த அந்த காரியமானது அது எப்படிப்பட்ட காரியம், எவ்வளோ துக்கம், எதுக்காக அவர் அந்த செய்ய வேண்டும், என்னத்துக்கு அவர் செய்ய வேண்டும், ஒரு மனிதனாக வந்து எதுக்காக செய்ய வேண்டும்? நான் மனிதனாக இருக்கிறேன், என்னை குறித்து யாரும் தெரியாமலும் இருக்கிறார்கள், ஆனால் மனிதனாக இருக்கிற கடவுளை என்னை தெரிந்து கொள்ள முடியுமா, தெரிந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விக்கு ஆண்டவர் இயேசு பதில் கொடுத்தார். உன்னை நான் தெரிந்திருக்கிறேன், உன்னை நான் புரிந்திருக்கிறேன்,
இந்த சரீர பாடுகளிலிருந்து உன்னை விடுதலை கொண்டு வர முடியாக என் சரீரத்துக்குள்ளாராக அத்தனை பாடுகளையும் நான் எனக்குள்ளார நான் சுமந்து கொண்டு நான் உனக்கு விடுதலை சரீரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி. ஸோ நமக்கு எப்படிப்பட்ட சரீரத்தை கொடுக்கிறார்? நோயினாலே மரணத்துக்குள்ளாக வரும்படியாக இல்லை, அவர் மரணத்தின் மூலியமாக உயிர்த்தெழுதல் மூலியமாக நோயிலிருந்து விடுதலை பெற்ற சரீரமாக காணப்பட. ஸோ அந்த சரீரத்துக்குள்ளே தினமும் ஆவிக்குள்ளாராக நம்மளோட சிந்தனையானது அவருடைய வார்த்தைக்குள்ளார வர வேண்டும். நம்மளோட சிந்தனையானது அவருடைய வார்த்தைக்குள்ளார அமைந்திருக்க வேண்டும். அப்போது பேசப்படுகிற வார்த்தைகள் என்ன? இந்த குடும்பத்துக்குள்ளார பேசுகிற வார்த்தை என்ன? அப்பா என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை கண்மணி போல வைத்திருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், சதா காலமும் நான் உன்னை ஒரு காலமும் நான் விட்டு விடுவதில்லை. இயேசு சொன்னார், என்னை நானே நான் தியாகம் பண்ணுகிறேன், என்னை நானே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், சகலத்திலும் இருந்து நீ விடுதலை பெற முடியாக நான் உயிர் தெழுந்தேன், நீயும் என்னோடு சேர்ந்து உயிர் தெழுந்தார். இந்த பாவம் சரீரமான செத்து போனது இன்றைக்கு நீ ஜீவிக்கிறதே என்னோட சரீரத்துக்குள்ளார நீ வாழுகிறாய் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையானது நமக்குள்ளாராக தெய்வீக குடும்பத்துக்குள்ளாராக நாம் பெற்றுக்கொண்டே இருக்கும்போது வேத வசனமானது நமக்குள்ளாராக அந்த வார்த்தைகள் வரும்போது அந்த குடும்பத்துக்குள்ளார வாழுகிற இந்த வார்த்தை நமக்குள்ளாராக ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளோடு சம்பாஷிக்கிறது, தேவன் நம்மளோடு பேசுகிறது, தேவன் நம்மளோடு உறவாடுகிறதில் நாம் அறிந்து கொள்ளும் போது நம்மளுடைய விசுவாசம் யாரை பார்க்கிறது என்றால் ஆண்டவரை பார்க்கிறது. நாம் அப்பாவை பார்க்கிறோம், நாம் பரிசுத்த ஆவியை பார்க்கிறோம், நான் குமாரனை பார்க்கிறோம். அந்த குமாரன் கொடுத்த விடுதலையை நமக்கு திட்டவட்டமாக விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்குள்ளார கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாராக நாம் காணப்பட வேண்டும் சொல்லி அப்பா விரும்புகிறார். சரிங்களா? ரோமர் ஓகே திருப்புங்க. ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஓகே, தேவன் நாம் அவரை போலவே காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்கனவே முன்குறித்து விட்டார். ஓகே, அவர் நம்மளை படைக்கும் போது எந்த உருவமும் உண்டாகலை, எலும்பு உண்டாகலை, சதை உண்டாகலை, எதுவுமே உண்டாகலை. ஆனால் அவர் பார்த்த பார்வை தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் என்னை போல அன்பிலை குற்றமற்றவரை ஒரு குறையும் இல்லாதபடிக்கு இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 3-4 வசனங்களும் அதில் இருக்கிறது. அவர் எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்பாக, உலகத்தில் எதுவுமே காணப்படுவதற்கு முன்பாக முதல் அவர் பார்த்த பார்வை தன்னுடைய பிள்ளைகளை தான். கிறிஸ்துவோடைய சாயலை தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தார். என்னை போலவே என் பிள்ளைகள் இருப்பார்கள், என்னை போலவே என் பிள்ளைகள் காணப்படுவார்கள், எனக்குள்ளாராக என்னை போலவே அன்பிலே நிறைந்திருப்பார்கள், ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு என் பிள்ளைகள் இருப்பார்கள் சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு முன்பாக அப்பா அப்படி தான் பார்த்தார். ஆனால் நாம் அப்பாவை பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம்? அப்பா என்னை கைவிட்டுட்டீங்களே, இந்த சம்பவத்தில் என்னை கைவிட்டுட்டீங்களே, இந்த இடத்துல நீங்கள் இருந்தாக்கா அந்த மனுஷன் செத்துரு போயிருக்க மாட்டேனே, இந்த இடத்துல இந்த காரியம் இருந்திருக்கா இந்த கடன் பிரச்சனை நீங்கள் திருப்பீங்க, பிரச்சனை இல்லாமல் போயிருந்துருக்குமே, எங்கே போனீங்க, எங்கேப்பா போனீங்க, நான் உங்களை தானே நம்பியிருந்தேன், எங்கே போனீங்க அப்படின்னு கேள்விக்குறியோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி உலகத்தில் அநேக பேர் அப்படி தான் வாழ்கிறாங்க. சரிங்களா? ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. எவ்வளோ தானம் விசுவாசத்தில் வளர்ந்தாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலை நம்ம கேட்குற கேள்வி ஒன்று இதுதான், ஆண்டவரே ஏனப்பா இந்த காரியத்தில் நீங்கள் பதில் சொல்லலை. நான் இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்தவங்க சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்க, நான் இறந்துட்டால் முதல் கேள்வி ஆண்டுகிட்ட இது தான் நான் கேட்க போகிறேன். ஆண்டவர் பார்த்தாக்கா நான் முகமாக கேட்குற கேள்வி இது தான். சரிங்களா? ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி இல்லை. அவருக்குள்ளாராக நம்மளை வைத்திருக்கிறார், அவர் நமக்குள்ளார இருக்கிறார், அவர் வார்த்தை நமக்குள்ளார இருக்கிறது, அவர் நமக்குள்ளார இருந்து சகல வாழ்க்கையிலும் சகல காரியத்திலும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எது நடந்தாலும் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அமைதியில் அடைவதற்கு அவருடைய பிரசன்னம் நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை எப்படிக்குள்ளார ஒரு வார்த்தைக்குள்ளார. அதனால தாங்க வார்த்தையானது பைபிளில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார வந்து நம்மளை ஆவிக்குள்ளார வந்து அதை நம்ம கற்பனை பண்ண வேண்டும்.
அந்த கற்பனை எப்படியாக இருக்க வேண்டும்னா, ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள்னா அந்த வசனம் உங்களுக்குள்ளார வரும்போது அந்த வசனம் உங்களோட வாழ்க்கையில் அது மாற்றப்படணும். ஒரு காரியத்துக்குள்ளார நாங்கள் வரும்போது அந்த காரியத்தில் நமக்கு தெளிவு உண்டாகணும். நான் என்னோடய சின்ன சாட்சி மட்டும் நான் சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் தான். சரிங்க. தேவனுக்குள்ளார வளரும்போது ஆண்டவர் கொடுக்குற ஒரு மனப்பான்மையை கற்றுக் கொடுத்தார், எப்படி கொடுக்க வேண்டும் சொல்லி. அந்த கொடுக்குற மனப்பான்மையில் எப்போதும் ஒரு ஆசை இருக்கும். கூட்டாளியை சேர்த்துக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போதும் ஒரு ஆசை இருக்கும். ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது கொடுக்கணும்னு. ஆனால் ரட்சிப்புக்குள்ளார வந்த பிற்பாடு அதை எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாராக அவருடைய குணங்களை நாம் அறிந்து கொண்டு பார்க்க முடியும் சொல்லி அதை கற்றுக் கொடுத்தார். ஸோ கொடுக்குற காரியத்தில் தேவன் வரும்போது அன்பை வைத்து அந்த அன்புக்குள்ளார கொடுக்கறதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஸோ அன்புக்குள்ளார அந்த காரியத்தை செய்யும் போது அது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆனந்தம். ஸோ எந்த காரியத்தில் கொடுக்க வேண்டும் சொல்லி ஈடுபடும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் அதிகமாக கொடுத்து கொண்டே இருந்தார். அள்ளி கொடுக்கறதுக்கு அந்த காரியத்தில் பெருக செய்து கொண்டே இருந்தார். ஸ்டாப்னு சொல்ல முடியல, ஸ்டாப்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னாக்கா அதை கொடுக்கறதுல அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ சந்தோஷம். அதை நிறைய எங்கிட்டு போய் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் அலைமோதிக்கிட்டு இருந்தது ஒழிய ஏன் இதை செய்கிறோம் அப்படின்ற ஒரு வெறுப்பு தட்டல. சரிங்களா? பிற்பாடு நாங்கள் ஹோம் நடத்தி கொண்டிருக்கும் போது அதுலேருந்து ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். சில நேரத்தில் ஒரு டைமில் வரும்போது பணம் இல்லை, ஆனால் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். நமக்கு ஒன்றும் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. சில காயின்ஸுங்க இருக்குது, ஒரு $2-3 இருக்குது, அப்புறம் தேத்தூள் கொஞ்சம் இருக்குது, பிஸ்கெட் கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த பொருள் இருக்குது, இன்றைக்கி நம்ம பசேறிட்டு இந்த காரியத்து மூலிமா நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம், நீர் தருவின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு வாங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவோன்னு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிவிட்டு, ஏன்னா ஹோம் வந்து அப்போது கொஞ்சம் மேலே இருந்துச்சு, யாருக்கும் பார்க்க முடியாது, மெயின் ரோட்டில் பார்க்க முடியாது, உள்ளுக்கு இருந்தது, யாரும் சொன்னால் தான் தெரியும். அப்போ நாங்கள் புதுசாக ஆரம்பித்தோம். ஸோ அந்த டைமில் பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு பிற்பாடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் அவ்வளோ அறிமுகம் ஆகலாங்க, யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தங்க வந்து நாங்கள் சமையல் சமைச்சிரோம், திருமண சமையல் கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்தோம், எடுத்துக்குவீங்களான்னு. ஸோ உடனே அந்த சாப்பாடை எடுத்து ஒரு பெரிய சந்தோஷம், இன்றைக்கி சாப்பாடு வந்துடுச்சு. அப்புறம் நைட்டில் ஒருத்தங்க வந்து கென்டாக்கி கொடுக்க வந்தாங்க. கென்டாக்கி கொடுத்துட்டு சொன்னாங்க, இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கணும் இருந்தோம், இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்னு யோசித்தோம், கொண்டாந்து கொடுக்குறோன்னு. அவங்களும் அப்போ தான் புதுசாக அறிமுகம் ஆடுறாங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும்தான் எங்களை தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ தான் அந்த ஒரு சின்ன பையன் இருந்தான், ஒரு சின்ன பையன் சொன்னா, இயேசுகிட்ட கேட்டால் எல்லாம் கொடுப்பாரான்னு. ஆமாம் கொடுப்பாரு அப்படின்னு. அப்போ சொன்னால், பைஸ்கிள் கிட்ட கொடுப்பாரா? நீ பைஸ்கிள் கேட்டாலும் கொடுப்பாரு, என்ன கேட்டாலும் அவனுக்கு கொடுப்பாரு, ஜெபம் பண்ணுவோன்னு. ஸோ ஜெபம் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து எங்கள் ஹோமை கேள்விப்பட்ட பிற்பாடு வந்திருந்தாங்க, இன்டர்வியூ பண்ணிவிட்டு பிள்ளைங்கள்ட்ட கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு. அப்போ அந்த பையன் சொன்னேன், எனக்கு பைஸ்கிள் வேணும். ஸோ அந்த இயரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த இயரில் அந்த கிறிஸ்மஸ் வாட்டியாக அந்த டைமில் அறிமுகமானது, நியூஸ் பேப்பரில் வந்தது. அந்த பையன் வந்து அந்த பைஸ்கிளை எடுத்துகிட்டு அவன் சொன்னான், ஏசப்பா எல்லாம் கேட்குறலாம் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு அவன் பார்க்க ஆரம்பித்தான். நம்பினா அந்த டைமில் அவன் பார்க்க ஆரம்பித்தான் ஆண்டவர் கொடுக்கறது. அதுலேருந்து அவன் விசுவாசத்தில் வந்தான். அவன் புடிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து வந்தவன். நாங்கள் அவனை வற்புறுத்தலை, நீ இயேசுவை வைத்துக்கொள்ளு அப்படின்னு எதுவுமே வற்புறுத்தலை. ஆனால் செய்கை மூலமாக அவன் கண்டுபிடித்தான், இயேசுவை நான் நம்பும் போது ஆண்டவர் என்னை வழி நடத்துவார்னு சொல்லி. சரிங்களா? விசுவாசம்ங்கிறது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாராக அந்த குடும்பத்துக்குள்ளார பேசப்பட்ட வார்த்தை தான் வேத வசனம். அந்த அத்தனை வசனங்களும் நீங்கள் பின்பற்றி வரும்போது உங்களுடைய விசுவாசமானது, வாழ்க்கையானது ஒரு வற்புறுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்காது, ஆனால் அதில் மிதக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த திருத்துவத்துக்குள்ளாராக ஒரு கவலை இல்லாமல்
நாம் விதைக்கிற விதைகளை விதைத்து விட்டு நாம் வாழும்போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ளாராக நாம் பறந்து புறாக்களைப் போல பறப்போம், ஆனந்தமாக பறப்போம், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளார பறப்போம், கவலைக்குள்ளார இல்லை. தேவன் கொடுக்கிறதை நான் பார்ப்போம். எத்தனையோ வாட்டி சில நேரத்தில் நான் ஒரு நினைப்பேன், எனக்கு ஒரு சட்டை வாங்கணும், இந்த மாதிரி சட்டை நான் வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன். மறு நிமிஷமே ஒரு பை எனக்கு வரும். ஏன்னா ஹோமுக்கு வந்து ஜாமான்லாம் கொடுப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பையில் இருக்கிற சட்டைங்கள்லாம் எனக்கு சரியாக இருக்கும். அது எத்தனையோ வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஒரு சாப்பாடு ஏதோ சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் யோசிப்பேன், உடனே மறு நிமிஷமே சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரியும், நான் நினச்சா போதும் அப்பா கொடுத்துருவார். அப்பாவுக்கு தெரியும் என்னோடய ஆசை என்னன்னு, உடனே கொடுத்துருவார். நான் ஒண்டி மட்டும் இல்லை, எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவார். அப்படின்னு அப்பாவுடைய பிரசனத்தில் மகிழ்ந்திருக்கவும், அப்பாவுடைய பிரசனத்தில் ஆனந்தப்படவும், அப்பாவுடைய பிரசனத்தில் அது கொடுக்குற காரியத்தில் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு அதை பார்க்கவும் ஒரு நாள் நான் நினைத்ததில்லை அப்பா எனக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைத்ததே கிடையாது. அப்பா செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். அவர் பார்த்துக்குவார் எல்லாம், நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு அநேக காரியத்துக்குள்ளார அந்த வசனத்தை எடுத்து என் இருதயத்துக்குள்ளார வைத்து அதுக்குள்ளார தேவன் பேசுகிற வார்த்தையை நாளுக்கு நாள் கேட்கப்படும் போது அந்த வார்த்தைக்குள்ளார வழி நடத்த ஆரம்பித்தார். ஸோ அப்படியாக கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கடினப்படுத்தி தேவனை அறிந்து கொள்ளாமல் சுதந்திரத்தோடு உங்கள் அப்பா யார், ஆவியில் இருக்கிற அப்பா யார், ஆவியிலே கேட்கப்படுற வார்த்தை என்னது, அவர் சொன்னால் அப்படியே செய்வார், அவர் சொல்வது அப்படியே நடக்கும். அப்படின்ற அப்பாவை முகமுகமாக ருசிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவை முகமுகமாக ருசிக்கிறவர்களாக இருந்தார், பரிசுத்த ஆவியை நீங்கள் முகமுகமாக ருசிக்கிறவர்களாக இருந்தார், இந்த உலகமானது உங்கள் கையில் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் ஆவியிலே புரிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.